Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கோவக்காய் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது தயிர் சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்குலாம் சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கோவக்காயை பொரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் மசாலா செய்ய போறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கோவக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி நீல ஷேப்பா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில ஆயில் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த கோவக்காய் சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சுருங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. இதே போல் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி மசாலா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 10 பீஸ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக கோவக்காவை டைரெக்டாக போட்டு மசாலா செய்வோம். ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பொரிச்சு வச்ச கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மசாலாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். அந்த மசாலாலாம் அந்த கோவக்காயோட நல்லா கலந்து வரணும், அந்த அளவுக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணிலாம் வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிற போகிறோம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரையாக வந்துருச்சு. இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும். நல்லா சூப்பராக கோவக்காய் மசாலா ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். கோவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூட்டபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.